friends, welcome back to our channel Double Dabaka. இன்றைக்கி வந்து ஒரு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. எங்களோட ஈவினிங் டு நைட் ரொட்டீன் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து ஹேடன் மார்க்கு கிளாஸ் 2க்கு இன்றைக்கி தான் புக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா புக்கும் இருக்குது. அதை வச்சுட்டு எங்கள்கிட்ட வந்து கவர்லாம் ரொம்ப இல்லை, கொஞ்சமாக இருக்குது. அதை மட்டும் கவர் பண்ணிவிட்டு மீதியை வந்து அப்புறமா கவர் பண்ணலான் இருக்கோம். ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் வந்து நிறைய இருக்குது, ரீடரும் நிறைய இருக்குது. ஹேடன் வந்து கிளாஸ் 2க்கே இவ்வளோ வந்து நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. எல்லா புக்கும் ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது. காட்டுறேன், என் பையன் ரொம்ப பெரிய கிளாஸ் படிக்க போகிறான் போல இருக்குது. எல்லாமே புக்கெல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. பார்க்கலாம், படிக்க வைக்க போகிறது நான் தான். அதனால் எனக்கே நானே படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து டீச் பண்ணணும் போல இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இதில் வந்து ரெண்டு புக்கு இருக்குது மேக்ஸில். புக்கு ஏ, புக் பி. மேக்ஸ் பிரச்சனை இல்லை, எத்தனை புக் கொடுத்தாலும் அம்மா எடுத்துருவேன் ஹெடன்மா. ஆமாம், மேக்ஸ் மட்டும் பிரச்சனையே இல்லை. நம்ம என்ன கொடுத்தாலும் எப்படினாலும் டீச் பண்ணிடலாம். அவனுமே மேக்ஸ் கொஞ்சம் நல்லா தான் பண்ணுவான். ஸோ இப்போ நாங்கள் எங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் டைம் தான் கிடச்சிருக்கு. எங்கள் என்னோட தங்கச்சி வந்து இப்போல்லாம் தூங்குறதே கிடையாது. எங்கள் மாமியார் போனதுக்கு அப்புறமே இருந்தே அவங்களோட தங்கச்சியோட ரொட்டீன் வந்து மாறிட்டு தூங்குறதே இல்லை. இப்போ தான் ஏதோ கஷ்டப்பட்டு நாங்கள் தூங்க வச்சுருக்கோம். ஸோ அந்த கேப்பில் நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து நாளைக்கு ஹெடனுக்கு கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு 5 days ரமதான் ஹாலிடேஸ் வருது. அதனால் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து ரெடி ஆகிட்டு இருக்கோம். அதை தான் இந்த விளாகில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொடுத்துருக்காங்க அப்படி தானே ஹெடன்? அசைன்மெண்ட் மாதிரி அவங்களே கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொன்றுத்துக்கும் சார்ஜ் பண்ணிட்டாங்க. பில்லில் வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே சார்ஜ் பண்ணிட்டாங்க. இது வந்து அசைன்மெண்ட்ஸ் மாதிரி ஈச் சப்ஜெக்ட்டுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஹேடன் மார்க்கு இந்த தடவை கம்ப்யூட்டர் இருக்குது. புதுசாக கம்ப்யூட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் எங்கள் புக்கு, அது ஒரு புக்கு. அதுக்கப்புறம் ஜிகே புக்கு, இது கம்ப்யூட்டர். இது வந்து கம்ப்யூட்டர் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜிகே, அரபிக் அப்பா கவர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி எல்லா புக்ஸும் கொடுத்துருக்கு. 51,300 ஆச்சுது. இந்தியன் ருப்பீஸில் வந்து 13,000, 13,000 ரூபா அந்த பக்கத்தில் வந்து புக்ஸ் வாங்கியிருக்கோம். 1 இயருக்கு மொத்தமாக வாங்கியாச்சு. அது கூடவே டைரிக்கு, அப்புறம் ஐடி கார்டுக்கு, ஸ்கூல் ஆப்புக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த இதில் சார்ஜ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நோட்ஸு, இவ்வளோ நோட்ஸ் இருக்குது. ஒரு மணி நேரமாக நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஆனாலும் என்ன முடியலை. டைரியை ஃபில் பண்ணணுமா, மேக்ஸ் நோட்டுக்கு மார்ஜின் போடணுமா, எல்லாத்துக்கும் கவர் போடணுமா, இதில் கிளாஸ் ஒர்க்கு ஹோம் ஒர்க்குன்னு வேறு ஒரு நோட்ஸாக அனுப்பி வச்சுருக்காங்க. என்னடா இது அப்படின்னு. இதில் ஒரே நல்ல விஷயம், எங்கள் வீட்டில் உள்ள பெரிய மேடம் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அது ஒன்று தான் நல்ல விஷயம். அதனால தான் இப்போ இவ்வளோ வேலையாவது முடியுது. இல்லைன்னா இந்த ஒர்க் ஒன்றும் செய்ய முடியாது. ஓடு தவழ்கிற பிள்ளையாக இருந்தாலும் செய்ய முடியாது. ஏன்னா பேப்பர்லாம் கீழே இவ்வளோ இதாக போட முடியாது. நாங்கள் படிக்க பேப்பரெல்லாம் கீழே போட்டு அவள் எதையும் எடுக்க மாட்டா. ஆனாலும் அவள் பாட்டிக்கு அவள் தூங்கிட்டு இருந்தால் ஒரு ஆள் அவளை தூக்கி வைக்க வேண்டியது இருக்கும். அதனால் இப்போ நம்ம எல்லாம் முடியாச்சு. டைரியில் டிக்ளரேஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நீ சைட் பை சைடு வீடு நீட் பண்ணிகிட்டே இரு ஹெடன். இந்த பேப்பர்லாம் எடுத்து அந்த கவரில் போடு. அதெல்லாம் பழைய புக்ஸ் வச்சுருக்கோம். அதில் எல்லாமே பழைய புக்ஸ். பிங்கி இதில் அவளை நல்லா பொதிஞ்சு போட்டிருக்கோம். பாப்பாவை பொதிஞ்சு போட்டு தூங்க வச்சாச்சு. நல்லா 2 ஆமாம் 2-3 போர்வை போட்டால் தான் நல்லா தூங்குவாங்க அவங்க அந்த இதுக்கு சுகமாக. இது ஹேடனோட ஒரு பழைய பேக். இதில் வந்து தேவையில்லாத மற்ற புக்ஸ்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் எப்போவாது கேட்டாங்கன்னா அவனே இந்த பேக்லேருந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவான். ஏதாவது கபோர்டுக்குள்ளே வச்சோம் மேலே வச்சோன்னா நம்ம எடுத்து கொடுக்கணும். இதுனா ஈஸியாக அக்சஸ் பண்ண இருக்கும். இந்த பக்கம் லொக்கேஷனுக்கு வாங்க. நம்ம அடுத்தது துணிலாம் மடிக்கணும். துணி துவைக்க போட்டுட்டா எங்கள் வீட்டில் ஒரு ரூல்ஸ் இருக்குது. துணி துவைக்க போட்டால் கண்டிப்பாக அந்த துணியெல்லாம் மடிச்சிடணும். துணி வந்து இந்த சேரில் போட்டு வெயிட் பண்ண வைக்கிறது அதெல்லாம் எனக்கு கிடையாது. உடனே மடிச்சிருவேன். அப்படி தானே ஹெடன்? அவங்கவுங்களாம் மடித்து அவங்கவுங்களையே கொண்டு போய் உள்ளே வைக்க சொல்லிடுவோம். இப்போ ஹேடன் தங்கச்சி துணியை மட்டும் ஹேடன் வைப்பான் அல்லது நான் வைப்பேன். அவன் தங்கச்சி துணியை வைக்கிறதுக்கு தான் அவளை ப்ராக்டிஸ் பண்ணலை. மற்றபடி நாங்களே எல்லோரும் துவைக்க துணியை மடிச்சிருவோம். கம்மி துணியாக இருந்தாலும் மடித்து விடணும். அதனால் இப்போ துணி மடிக்க வந்திருக்கேன்.
ஹேடனுக்கு வந்து திரும்பவும் 2 டைம்ஸ் ப்ரஷ் பண்ணுற ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரொட்டீன் வந்து நாங்கள் அடிக்கடி ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்புறம் ஸ்டாப் பண்ணுவோம் இப்படியே தான் போயிட்டுருக்கு. நீங்களாம் கிட்ஸு தன்னாலே போய் நைட்டு ப்ரஷ் பண்ணுறதுக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் ட்ரை பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். இந்த பெட்டு தான் ரொம்ப மோசமாக இருந்தது. எல்லா புக்கும் போட்டு அப்படியே இருந்தது. என்னோட பேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. தேவையில்லாத புக்கே ஒரு கவர் நிறைய இருந்தது. பழைய புக்கு யூகேஜியில் உள்ள புக்கெல்லாம் கூட நான் தூர போடாமல் தான் வச்சுருந்தேன். பட் இந்த தடவை ஹேடன் ஸ்கூலில் வந்து மொத்தமாக எல்லாமே மாறிடுச்சு. ஸோ இனிமேல் எதுக்கும் தேவைப்படாது. சில புக்கு மட்டும் பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன், தேவைப்படுற புக்கு. மற்ற நோட்டு எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டாச்சு. ஒரு கவரை வீட்டிலேருந்து ஒதுக்கி முடிச்சாச்சு. எப்பவும் ஸ்கூல் தொடங்குறதுக்கு முன்னாடியே பண்ணுவேன், பட் நம்ம ரெஸ்ட்டில் இருந்தனால எந்த வேலையும் நடக்கலை. ஸோ இன்றைக்கி அந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இன்னும் எங்கள் பாப்பா வந்து தூங்கிட்டு தான் இருக்கா. எங்கள் பாப்பாவோட நேம் நிறைய பேருக்கு தெரியாது, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ரிவீல் பண்ணுறேன். ஸ்டார்டிங் லெட்டர் வந்து ஹச் தான். தெரிஞ்சதுன்னா கீழே கெஸ் பண்ணுங்கள். பாப்பா வந்து நைட்டு தான் முழிச்சிருப்பா, அதனால் அவள் பாடிக்கு இப்போ நல்லா தூங்குவா. ஸோ நாங்களுமே ஆல்மோஸ்ட் இது பண்ணிட்டோம். ஸோ நான் ஒரு 1 hour போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். நைட்டு நம்ம எப்போ எந்திக்காலோ அதுலேருந்து ஒரு 3 to 4 hours முழிச்சு நல்லா விளையாடுவா, அழுவா, என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாள். ஸோ நைட் ஷிஃப்ட்டு பார்த்துட்டு தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய மிட் நைட் ரொட்டீன்னு ஒரு நாள் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். மிட் நைட் முடிச்சு உட்காந்துருப்பா, ஃபுல் மிட் நைட்டும். அதனால் நம்ம இப்போ எல்லாமே முடிச்சாச்சு. நாளைக்கு ஸ்கூல் இருக்குது ஹேடனுக்கு. ஸோ இப்படி தான் எங்களோட டேஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு. நம்ம அடுத்தடுத்த விளாகில் இன்னும் நிறைய திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து சூப்பராக விளாக் போட்டுடலாம்.